வணக்கம் மாணவர்களே, இது ஃபியூச்சர் ரெடி வினாக்கள். இது 6ஆம் வகுப்பு சயின்ஸில் தொடர்ச்சி 8வது கேள்வி. சில தொற்று நோய்களால் பாதிக்கப்படும் போது முகக்கவசம் அணிய அறிவுறுத்தப்படுகிறார்கள். முகக்கவசம் அணிவது தனது தந்தையின் நீரிழிவு நோயின் இரத்த சர்க்கரை அளவை குறைக்க உதவுமா என்று சுனில் தனது ஆசிரியரிடம் கேட்டான். அவனின் கேள்வி நியாயமானதா? கருத்தை புரிந்து கொள்ள ஆசிரியர் அவனுக்கு என்ன விளக்கம் அளித்திருப்பார்? இப்போ தொற்று நோய் வந்துச்சு. தொற்று நோய் வரும்போது கோவிட் காலத்தில் நம்ம எல்லாருமே முகக்கவசம் அணிவது கட்டாயம் அப்படின்னு ஆயிட்டு. அப்படிதானே? நீரிழிவு நோய்க்கும் முகக்கவசம் அணிவதற்கும் தொடர்பு இல்லை. ஆனால் ஒருவருக்கு சளி, காய்ச்சல், பிற சுவாச கோளாறு இருந்துச்சு அப்படின்னா அவங்க தும்மும் போது காற்றின் மூலம் நம்மளுக்கு பக்கத்தில் உள்ளவங்க தும்மிட்டாங்க அப்படின்னா காற்றின் மூலம் நம்மகிட்ட வர சான்சஸ் இருக்குது. சரி, அந்த நீர்த்துளிகள் மற்றவர்களுக்கு பரவக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி என்ன பண்ணாங்க? முகக்கவசம் அணிய சொன்னாங்க எல்லாரையும். சரியா? இது இரத்த சர்க்கரையை அளவை குறைக்க என்ன பண்ணணும்னா மருத்துவரை தான் அணுகணும். மருத்துவர் பரிந்துரைக்கிற மாத்திரைகளை எடுக்கணும். இந்த முகக்கவசம் அணிவது நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தாது. ஆனால் தொற்று நோய்களால் ஏற்படும் சிக்கல்களை தவிர்ப்பதன் மூலம் சர்க்கரை அளவு சீராக வைக்கிறதுக்கு உதவும். இது எப்படின்னா, இப்போ அந்த கோவிட் டைமில் அது சர்க்கரை நோய் உள்ளவங்களெல்லாம் சொல்ல தான் செஞ்சாங்கன்னு அவங்களுக்கு அந்த தொற்று நோய் சீக்கிரமாக பரவிருங்கிறதுக்காக வேண்டி நம்மளை சர்க்கரை நோய் உள்ளவங்களை முகக்கவசம் கட்டாயம் அணியணும். எல்லாரும் அணியணும். சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு ஈஸியாக தொற்று நோய் பரவிருங்கிற காரணத்தினால எல்லாரையும் முகக்கவசம் அணிவது கட்டாயம் சொன்னாங்க. ஆனால் சர்க்கரை நோய்க்கும் அந்த முகக்கவசம் அணிவதற்கும் தொடர்பு இல்லை. அடுத்தது, பருத்தி விதைகள் மற்றும் முருங்கை விதைகள் சிறியதாகவும் இலகுவாகவும் இருக்கும். அவை எவ்வாறு பரவுகின்றன? பருத்தி விதை காற்றின் மூலமும் பரவும், விலங்குகள் மூலமும் பரவும். முருங்கை விதை காற்று மூலம் மட்டும் பரவும். காற்றின் மூலம் பரவும்னு எழுதணும். சரியா? முருங்கை விதை அது 2 மூலம், காற்றும் வரும், விலங்குகளும் வரும். அடுத்தது 10வது கேள்வி. உணவு பிரமிடின் அடிப்பகுதி அகலமாகவும் மேல் பகுதி குறுகியும் உள்ளது. இதன் அடிப்பகுதியில் முழு தானியங்கள் மற்றும் காய்கறிகளும், மேல் பகுதியில் கொழுப்புகள், உப்பு மற்றும் சர்க்கரை உள்ளன. இந்த அமைப்பிலிருந்து நீங்கள் என்ன புரிந்து கொள்கிறீர்கள்? 10வது கேள்வி ஆன்சர். முதல்ல இந்த பிரமிடு இது குட்டியோண்டு போட்டிருக்கேன். கீழே அகலமாக இருக்கும், மேலே போக போக குறுகி இருக்கும். இந்த பிரமிடின் அடிப்பகுதி அகலமாக இருக்கிறது எதுக்கு அப்படின்னா, இந்த வகையிலான உணவுகளை தினமும் அதிகமாக, அடிப்பகுதியில் உள்ள உணவுகளை அதிகமாக சாப்பிடுங்கன்னு சொல்கிறதுக்கு தான் அப்படி இது பெருசாக இருக்குது. கீழே முழு தானியங்கள், அதில் யாரெல்லாம் இருக்கா? முழு தானியங்கள் மற்றும் காய்கறிகள், நார்ச்சத்துக்கள், வைட்டமின், தாதுக்கள் வழங்குகின்றன. அடியில் உள்ளது, கீழே உள்ள பகுதியில் இருக்குது. இது எல்லாம் நம்ம நிறைய சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. அது மேல் பகுதி ஏன் குறுகி இருக்குது அப்படின்னா, இந்த உணவுகளை மிக குறைந்த அளவில் தான் தேவைப்பட்டால் மட்டுமே அதிகமாக உண்ண வேண்டும். குறைஞ்ச அளவில் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த குறைஞ்ச அளவில் எடுக்க வேண்டியது யாரெல்லாம்னா, கொழுப்பு, உப்பு மற்றும் சர்க்கரை, எண்ணெய், வெண்ணெய், இனிப்புகள், பதப்படுத்தப்பட்ட உணவு, குளிர்பானங்கள், அதிக கலோரி இருக்கும். அதனால் இதெல்லாம், இந்த கொழுப்பு, இனிப்பு இதெல்லாம் குறைச்சி எடுங்க. தேவைக்கு அதிகமாக சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறாங்க. குறைந்த அளவில் மட்டுமே இதெல்லாம் உண்ண வேண்டும். இந்த பிரமிடு எதுனா சீரான உணவுக்கு தேவையான விகிதாசாரத்தை புரிந்து கொள்ள உதவுகிறது. இந்த பிரமிடு அமைப்பு தான் என்னது? விகிதாசாரத்தை, நம்மளுக்கு தேவையான விகிதாசாரத்தை புரிந்து கொள்றதுக்கு இது உதவுது. அடுத்தது 11. வெள்ளம் மற்றும் கனமழைக்கு பிறகு மாநகராட்சி மற்றும் பிற உள்ளாட்சி அமைப்புகள் குடிநீரில் குளோரினை சேர்க்கின்றன. தொற்று நோய்களிலிருந்து சமூகத்தை பாதுகாக்க இது எவ்வாறு உதவுகிறது? இது காற்றினால் பரவும் நோய்களை தடுக்குமா? உங்கள் பதிலை நியாயப்படுத்துங்கள். குடிநீரில் குளோரின் சேர்க்குறோம் அப்படின்னா
கனமழை நேரங்களில் வெள்ளம் வரும்போது அந்த நீரினால் பரவும் நோய்கள் வந்து கட்டுப்படுத்தப்படும். நீரினால் பரவும் நோய்களை கட்டுப்படுத்தலாம். அதுக்காக வேண்டி தான் குளோரினை குடிநீரில் சேர்க்குறாங்க. அது என்ன, நீரில் உள்ள பாக்டீரியா, வைரஸ், அந்த ஒட்டுண்ணி இருக்கலாம், அதில் வந்து மழை நேரங்களில் அதில் கலக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த தண்ணீரை குடித்ததுனால நீரினால் பரவும் நோய்கள் நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். நீரினால் பரவுகிற நோய் எதெல்லாம் அப்படின்னா டைஃபாய்டு, காலரா, வயிற்றுப்போக்கு, மஞ்சக்காமாலை, இது நீரினால் பரவும் நோய். இது வேகமாக பரவுகிற அபாயம் இருக்கிறனால மாநகராட்சி மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் குடிநீரில் குளோரின் சேர்ப்பது தண்ணீரால் பரவும் நோய்களிலிருந்து நம்மளை, சமூகத்தை பாதுகாக்க எடுக்கும் முக்கியமான நடவடிக்கை ஆகும். குடிநீரில் குளோரின் சேர்ப்பது காற்றினால் பரவும் நோய்களை வந்து அதில் கேட்டிருக்கு அந்த கேள்வியில், அதை தடுக்காது. காற்றினால் பரவுகிற நோய் எதுனா சளி, காய்ச்சல், COVID-19 வந்ததில்ல, அது காற்றினால் பரவுது. காச நோய் இதெல்லாம் வரும். சரியா? அடுத்த கேள்வி 12. வீடுகளை சுற்றி தண்ணீர் தேங்குவதை தவிர்க்கவும் டயர்கள், கொட்டாங்குச்சி போன்றவற்றை அப்புறப்படுத்தவும் அரசாங்கம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்துகிறது. அரசாங்கம் வழங்கும் இந்த அறிவுரை நோய்கள் பரவுவதை தடுக்க உதவுகிறதா? உங்கள் பதிலை நியாயப்படுத்துங்கள். இப்போது அரசாங்கம் வழங்கும் இந்த அறிவுரை வந்து நோய்கள் பரவுவதை தடுக்க நிச்சயமாக உதவும். ஏன்னா வீடுகளை சுற்றி தண்ணீர் தேங்கி இருந்தது, அதை வந்து தேங்குவதை தவிர்க்கிறது நல்லது. டயர், கொட்டாங்குச்சியிலையும் தண்ணீர் தேங்குறத தடுக்கணும், அதை வந்து அப்புறப்படுத்துறதும் நல்லது. அது எதுக்கு அப்படின்னா அது கொசுக்கள் உருவாவதை தடுக்கிறதுக்காண்டி அப்படி செஞ்சாங்க. கொசுக்கள் உருவாவதை தவிர்க்கிறது. கொசுக்களினால நோய்கள் பரவுது. என்ன நோயெல்லாம் ஏற்படுது அப்படின்னா டெங்கு காய்ச்சல், சிக்கன் குனியா, மலேரியா வருது. காய்ச்சல், சிக்கன் குனியா, மலேரியா வருது. அதுமாரி ஜப்பான் மூளை காய்ச்சல்னு ஒன்று வருது. அனைத்தும் கொசுக்களினால் பரவுகிறது. டயர், கொட்டாங்குச்சியிலிருந்து தான் கொசுக்களுக்கு சிறந்த இனப்பெருக்க இடமாக இருக்குது. அதனால தான் அந்த டயர் இதெல்லாம் அப்புறப்படுத்தணும், கொட்டாங்குச்சியெல்லாம் அப்புறப்படுத்தணும் அப்படின்னு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தது. அடுத்தது 13வது கேள்வி. வேலைக்கார தேனீக்கள் இனப்பெருக்கம் செய்யும் பெண் தேனீக்கள் என்றும் ட்ரோன்கள் மலட்டுத்தன்மையுள்ள ஆண் தேனீக்கள் என்றும், ட்ரோன்கள்ங்கிறது ஆண் தேனி என்றும், ராணி தேனீக்கள் மலட்டுத்தன்மையுடன் அதிக எண்ணிக்கையில் இருப்பதாக ரவி கூறுகிறான். ரவி கூறியது தவறு என்று ஷீலா கூறுகிறாள். ஷீலா அளித்த சரியான பதில்களை கூறுக. சரி, இதில் வந்து வேலைக்கார தேனி இனப்பெருக்கம் செய்யும் பெண் தேனீக்கள்னு சொல்லியிருக்காங்க. அது தப்பு. முதல்ல வேலைக்கார தேனி மலட்டுத்தன்மை கொண்ட பெண் தேனி, அதுதான் கூட்டை பாதுகாக்கும். சரியா? அடுத்தது இனப்பெருக்கம் செய்கிறது யார்? ராணி தேனி. ராணி தேனி தான் இனப்பெருக்கம் செய்யும் பெண் தேனி. அது அதிகமாக முட்டையிடும். அடுத்தது ஒரு கூட்டில் ஒரே ஒரு ராணி தேனி தான் இருக்கும். இது அதிக எண்ணிக்கையில் இருக்கும்னு இங்கே சொல்லியிருக்கு. அது தப்பு. அதிக எண்ணிக்கையில் இருக்காது. ராணி தேனி வந்து எப்படி இருக்கும்? ஒரே ராணி தேனி தான் இருக்கும். ஒரே ஒன்று தான் இருக்கும். இனப்பெருக்கம் செய்யும் பெண் தேனி. அது ஒரு ஆண் தேனி இருக்கும். அதுதான் எனது ட்ரோன்கள் இங்கே சொல்லியிருக்குது. அது இனப்பெருக்கம் செய்யும் ஆண் தேனி தான். இதில் ராணி தேனியும் ட்ரோனும் எனது இனப்பெருக்கம் செய்யும் தேனின்னு போடணும். அடுத்தது ராணி தேனியை அதிக அளவில் இருக்காது. ஒரே ஒரு கூட்டுக்கு ஒரே ஒரு ராணி தேனி இருக்கும். ஆனால் அதிக முட்டையிடுன்னு போடணும். வேலைக்கார தேனி வந்து மலட்டுத்தன்மை கொண்ட பெண் தேனி, அதுதான் கூட்டை பாதுகாக்கும். சரியா? இவ்வளோ வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி மாணவர்களே.